4.5 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எங்களுடைய சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும் போது, யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றதான ஒரு ஆசை, ஆவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். 8.5% ஆனது எப்பொழுது 38% மாறும்? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, எங்களுடைய வேதாகமம் சொல்ல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்ன நாங்கள் உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய எழுப்பதில் உள்ள வார்த்தைகள், எழுத்துள்ள வார்த்தைகள் வாடிகளை மாற்றுகிறது. ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கனவு நனவாகும் அந்த வருடம் எந்த வருடமா இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை நான் உங்களோட கேட்கிறேன். நன்றி. இதுல அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாக்கு அவரிடத்திலே அப்படியே இருக்கிறது. அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது, இன்னும் நம்மிடத்திலே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள்? 8 என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஆயர் பெருமக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 கூட என்னரும் இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆயிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தியிருந்தால் அது 32 ஆயிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன், எப்படியும். ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன், தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறீர்கள். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லும். உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறீர்கள். அந்த அரசு எப்படி இருக்கும்? அதை யார் தருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவுவார்? ஐயா ஸ்டாலினா, ஐயா எடப்பாடியா, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவுவார்? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல. சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வதை ஏற்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் எஸ். அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமற் போகிறீர்களே, ஏன்? ஹீரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று
படித்த நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பது ஏன்? இது யாரு பேசுவா? என்னால் தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும், மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும். ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வாசி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வது ஏன்? மந்திரத்தால், ஜெபத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்குல மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்களே. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி. அதை குடிச்சு செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண் வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவனின் முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடினார். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறான் லெனின். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார்கள். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காதது ஏன்? அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதது ஏன்? இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம், மனு கொடுக்க அந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்தில் இருந்து குறிபார்த்து சுடுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்தது ஏன்? ஒரு வண்டியின் மேலே ஏறி இருந்து சரியாக குறிபார்த்து எப்படி சுட்டாய்? சுடுவதா இருந்தால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிபார்த்து கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாதது ஏன்? எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்தை ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மத பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள். நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணீர், நஞ்சில்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி, இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்திலே எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்? மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை, பார்த்து படிப்பவனிடத்திலே. அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை, என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை, அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பாய்? ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இங்கே என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில பெத்தலகமில பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளங்குருமார்கள்
பரலோகத்தில் இருக்க எங்க பிதாவே என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கி விட்டார்கள். தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேசத் தொடங்கி விட்டார்கள். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது. என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள்.